ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முயங்காய் அத்தோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற இந்த வாழைத்தண்டு போட்டு குழம்பு செய்யலாமா டேஸ்ட்டாக. அதுக்கு நான் இன்றைக்கி கிழிச்ச மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சட்டியில் போட்டுக்கிறலாம். போட்டு மீன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்ட பிறகு கொஞ்சம் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் ஒரு பக்கம் மீன் வெந்த பிறகு அடுத்த பக்கம் மீனை திருப்பி விட்டு 2 பக்கமும் வெந்த பிறகு ஒரு தட்டில் மீனை மட்டும் எடுத்துக்கிறலாம். இந்த தண்ணி தேவையில்லை. இந்த மீன் நல்லா ஆறட்டும். மீன் நல்லா ஆறின பிறகு அதை நம்ம முள் எடுத்துக்கிறலாம். முள் இல்லாமல் நல்லா சதையாக எடுத்துக்கிறலாம். இதுக்கு எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கிழிச்ச காணாங்கழுத்த மீன் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா, கலங்காய் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதே மெத்தடு தான். இதே போல் வேக வச்சு முள் எடுத்து பண்ணலாம். மீன் உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த மீன் இல்லாமல் மற்றபடி இஞ்சி பூண்டை போட்டு வதக்கி அதே மெத்தடில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முள் எடுத்துகிட்டு நல்லா பெசரிக்கிறலாம். அதுக்கு இப்போ இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு அரைக்கலாம். நம்ம எந்த அளவு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவு எடுத்துக்கிறேன்னு 3 பங்கு இஞ்சியும் 1 பங்கு பூண்டு கொஞ்சம் இருந்தால் போதும். நான் நல்லா உரித்து நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு வைக்கிறது போல் நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு வாழைத்தண்டு வேணும்ல, அதுக்கு இந்த மாதிரி தூறு தண்டாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பட்டைலாம் இருக்கும்ல, அந்த பட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த கருப்பாக இருக்கிறது அதெல்லாம் நல்லா வெட்டி விட்டுறலாம். நேற்று வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் கருப்பாகிடுச்சு, அதையும் வெட்டி எடுத்துட்றேன். இப்போ நான் வெட்டுறது போல் தான் வாழைத்தண்டு பொரியலுக்கும் இதே போல் தான் வெட்டணும். இப்படி ரவுண்டாக வெட்டிட்டு எடுத்தோன்னா 2 பக்கமும் நார் வரும். அந்த நாரை இந்த கையை வச்சு நாரை எடுத்துறேன்னு. வாழைத்தண்டு பொரியலுக்கு இதே போல் நல்லா பொடிசாக வெட்டிக்கிறலாம். இப்போ சட்டியில் கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு, ஏன்னா வாழைத்தண்டு கருத்து போயிடும், கொஞ்சம் நல்லா நிறையாவே உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த குழம்புக்கு இந்த சைஸில் வெட்டி போட்டுக்கிறலாம். பொரியலுக்குனா பொடி பொடியாக வெட்டுவோம்ல, இதுக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டை வெட்டிக்கிட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கிறலாம். சட்டி நல்லா சூடு ஏறணும், அப்போ தான் இந்த மீன் பிடிக்காது. சூடு ஏறின பிறகு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த மீன் அதில் போட்டுக்கிறலாம். மீனை போட்டு மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கிறலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மீன் பச்சை வாசனை போனால் தான் கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம்ல, அதை எல்லா இஞ்சி பூண்டையும் போட்டு 2யும் கொஞ்சம் நல்லா கிண்டலாம். இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போன பிறகு நான் இந்த சட்டியில் 3/4 சட்டி வைக்க போகிறேன். அதுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன். இந்த குழம்புக்கு மிளகாத்தூள் கம்மியாக தான் போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நம்ம அப்புறம் சாப்பிடும்போது போட்டு சாப்பிடணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வாழைத்தண்டை போட்டு வாழைத்தண்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் இந்த ஸ்பூனில் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு அச்சோமோ போடுறேன். இந்த சட்டியில் 3/4 சட்டி நான் வைக்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் இதை போடுறேன். நான் உங்களுக்கு வேணாட்டி விட்டுடலாம். ஆனால் இந்த குழம்புக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா கூட என் மனசு கேட்கலாம், அதனால தான் சொல்கிறேன். அது உங்கள் விருப்பம். இந்த குழம்புக்கு இது இருந்தால் தான் டேஸ்ட்டே. அதே போல் இந்த சைனீஸ் ஐட்டத்துக்கெலாம் இது இருந்தால் தான் டேஸ்ட்டு. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய போட்டு செய்வாங்க. ஆனால் அந்த வீடியோவில் யாருமே சொல்கிறதில்ல இந்த மாதிரி இது போடுங்க அப்படின்னு. ஏன்னா உடனே எல்லோரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. எதுவுமே நம்ம அளவோடு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது தான். அப்புறம் வாழைத்தண்டு வெந்த பிறகு மூடி வச்சு வேக வச்சோன்னா வெந்த பிறகு கடலை மாவு நம்மளுக்கு எந்த அளவு, நான் அந்த 3/4 சட்டிக்கு 200 கிராம் கடலை மாவு போடுறேன். அதை விட கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு 200 கிராமில் பாதி போட்டாவே போதும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த குழம்ப வாழைத்தண்டோட ஊற்றிக்கிறலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். இந்த பாருங்கள் இப்படி இருக்குது. ஆனால் கொதித்து வந்தோடனே நல்லா திக்காயிரும். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கம்மியாகவே தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டுட்டு அப்பப்போ எடுத்து பார்க்கணும், இல்லாட்டி இது பொங்கி ஊற்றிடும். இப்போ கொஞ்சம் கொதி வந்துருச்சா, இப்போ வெங்காயத்தை நான் 2 வெங்காயம் அந்த அளவுக்கு 2 வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி போனேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். அப்பப்போ எடுத்து பார்க்கணும். லைட்டாக அந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்த பிறகு மூடி எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு இந்த பாருங்கள், இந்த அளவு கொதிக்குதா. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். கிண்டி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வந்துடும். பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான்,
குழம்பு ரெடி ஆயிடுச்சா பாருங்கள், திக்காக வந்துருச்சா. அது நல்லா கொதிச்சோடனே அந்த கடலை மாவு வந்து திக்காக வந்துடும். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறலாம். அடுத்து இதில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பொடி பொடியாக வெட்டின பூண்டு நல்லா கொஞ்சம் நிறையா போட்டு அந்த எண்ணெயோடய எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸை எண்ணெயிலே போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் இந்த நூடுல்ஸில் போட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இதுதான் இதுக்கு காரத்துக்கே. அப்புறம் நூடுல்ஸு, லெமனு, இந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து போட்டுக்கலாம். கிண்ணத்தில் நூடுல்ஸ் போட்டுக்கிறலாம். கூடவே வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், வறுத்த வெங்காயம். அப்புறம் இந்த அளவுக்கு வந்து 1.5 ஸ்பூனு அப்படியே எண்ணெயோட பூண்டு எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா போட்டுக்கிறலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டாவே நல்லாயிருக்கும். அப்புறம் லெமனு, அதை சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு தெரியணும். இது வந்து பேச்சோ. இந்த பேச்சோ வந்து இதை வந்து நொறுக்கி நல்லா சின்ன சின்னதாக போட்டுக்கிறலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும். அப்புறம் முட்டை வச்சுருக்கேன். முட்டையை நல்லா பொடி பொடியாக வெட்டி போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ்லேயும் இது போட்டு சாப்பிட்லாம். நூடுல்ஸ் இல்லாமல் வெறும் குழம்புல முட்டை, கொத்தமல்லி, லெமனு இதெல்லாம் போட்டு அந்த பேச்சோலாம் போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டேன், நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இது போடுவோம். இதில் இருக்க வாழைத்தண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் வந்து அப்படி நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மீன் இல்லாட்டி சும்மா கூட போட்டுக்கிறலாம். மீன் இல்லாமல் இதே மெத்தடில் போட்டால் சூப்பராக இருக்கும்.